ஹலோ ட்ரேடர். வெல்கம் டு ஜென் எஃப்எக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டர் பிளாக்னா என்ன? அப்போ உண்மையிலேயே ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளார இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் வச்சிருக்கிறானுங்களா, இல்லை அப்படின்னா நம்மளா மேனுப்ளேட் பண்ணுறானுங்களா? ஒரு சில டைம் நம்மளோட ஆர்டர் பிளாக் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் நம்மளோட ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி வராமல் எஃப்இஜிலேயே போகுதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா வந்துட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். சரிங்களா? ஐ எம் டேம் ஷுர் இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுனால உங்களோட அதாவது டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? ஏன்னா என்னோட கோர் டாப்பிக்கில் ஒன்று தான் நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிஃபோர் என்ட்ரி நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கான்செப்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஒரு ஆர்டர் பிளாக்னு ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே உண்மையிலேயே இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்டு வச்சுருக்கானுங்களா, பை ஆர்டரு இல்லை செல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கானுங்களா, அப்போ இங்கேருந்து கண்டிப்பாக போகுமா, இப்படி பல்வேறான டவுட்டு வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, அந்த லாஜிக்கலாக அந்த பை ஆர்டர் செல் ஆர்டர் நம்ம பார்க்காம மார்க்கெட்டுக்குள்ளார லாஜிக்கலாக என்ன நடக்குது, எங்கே இன்ஸ்டிடியூஷன் ப்ரெசண்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எங்கே ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறாங்க, ஸ்வீப் பண்ணுறாங்க, ஸ்வீப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் அவ்வளோ மூவ்மெண்ட் வருது, பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வருது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ப்ராபப்ளி உங்களுக்கு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நிறையா வந்துடும். சரிங்களா? ஏன் அவன் வந்துட்டு பை ஆகிறான் செல் ஆகுறாங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நான் வித் ரீசன். சரிங்களா? எப்பயுமே ஒரு ரீசனோட நம்ம ஒன்று கற்றுக்கணும். வித் ரீசனோட உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஆர்டர் பிளாக்னா என்ன, எப்படி செலக்ட் பண்ணணும், எங்கே செலக்ட் பண்ணணும், அதில் என்ட்ரி போகலாமா, எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு தெளிவு வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன். எப்பயுமே ஒரு ஆர்டர் பிளாக்கை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வீப் இல்லாமல் செலக்ட் பண்ணாதீங்க, என்னோட ஒரு குட்டி அட்வைஸ். சரிங்களா? ரீசன் என்னங்கிறத இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஃபோர் என்ட்ரிங் நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஆர் செல் சைட் லிக்விடிட்டி. சரிங்களா? இந்த கான்செப்ட் எல்லாமே நான் லிக்விடிட்டி கான்செப்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அந்த நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்குது. ஒரு பை சைடு ஆர் செல் சைடு ஆர் எனி லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டி யாரால் எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் எடுக்க முடியும். நம்மளால் போயிட்டு அந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? என்னொன்று, லிக்விடிட்டி தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க மார்க்கெட்டுக்குள்ளார. சரிங்களா? ஒரு பை சைடு ஆர் செல் சைடு எனி லிக்விடிட்டி த இன்ஸ்டிடியூஷன் கோயிங் டு டேக்கன். நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஃபண்ட்ஸ் கிடையாது, அவனுக்கிட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும். அதை வச்சுட்டு மார்க்கெட்டை மூவ் பண்ணுவானுங்க. சரிங்களா? அப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்மளாலே மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் நடக்கும் மார்க்கெட்டுக்குள்ளார. அமௌண்ட் யாருக்கிட்ட பெருசாக இருக்குது, ஃபண்டு யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது, அவனுங்களால தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும். ஒரு பை சைடு ஆர் செல் சைடு எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த லாஜிக்கை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கிளியர்? இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் செக்டர் வச்சுருக்கிறான். உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். என்னென்னா, மார்க்கெட் வந்துட்டு எனக்கு கரண்ட்டாக ஒரு பிரேக் அவுட் செக்டர் வச்சுருக்கிறான். சரிங்களா? ஒரு நார்மல் பிரேக் அவுட் செக்டர் வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட். ஓகே. லாஜிக்கலாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே யாரோ செல் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளே மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்கே யாரோ செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் மினிமம் இந்த லெவலில் வச்சுருப்பாங்க. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே கலெக்ட் பண்ணிட்டான் பிகாஸ் ஆஃப் ட்ரெண்டு. அங்கே அதிகமான ஸ்டாப் லாஸ் இருக்கும், கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதிகமாக இருக்கிற பை ஆர்டர்ஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோவில் இருக்கும். கிளியர்? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு பை சைட் லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக மார்க்கெட்டை மூவ் பண்ணுவானுங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டி யார், ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குதுன்னு. லிக்விடிட்டின்னு எதை மீன் பண்ணுறான்னா காசு. சரிங்களா? காசு எங்கே இருக்கும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் அவங்களுக்கு காசு. சரிங்களா? அப்போ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செல்லிங்க்கு கொண்டு வருவாங்க. இப்போ மார்க்கெட்டில் என்ன தெரியுது, ஒன்ஸ் செல் சைட் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
அகைன் அவங்களோட ட்ரெண்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு இங்கே ஒரு செல் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ஒரு சப்ளை பாயிண்ட்லையோ அரளிச்சிங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு லாஜிக்கலாக இங்கே என்ன புரியுது அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கிறானுங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் யாரால கலெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். அப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவானுங்கன்னா, இங்கே ஒரு செல் ஆர்டர் போடுவானுங்க. புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல செல் ஆர்டர் இங்கே போட்டு இங்கே என்ன பண்ணுவானுங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய செல் சைடில் இருக்கிற வரையும் அவனுங்க டார்கெட் பண்ணுவானுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானுங்க, ப்ராப்ளி இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கலாம். ஸோ எனிதிங். சரிங்களா? அப்போ இங்கே லிக்விடிட்டி, மெயினாக இந்த லிக்விடிட்டி தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு பையை போடுவானுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல் பண்ணிவிட்டு அகெயின் பை பண்ணுவானுங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே, அதாவது இங்கே செல் பண்ணதுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக லாஸில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் லாஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிஹெச்ஓசிஹெச்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஹையை தான் மார்க்கெட் வந்துட்டு சிஹெச்ஓசிஹெச்னு சொல்கிறோங்களா? ஸோ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அகெயின் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரதோ இல்லையோ, இங்கே பண்ண செல்லு. சரிங்களா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸே இந்த செல்லுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் லாஸில் இருப்பானுங்களா, ப்ராஃபிட்டில் இருப்பானுங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவனுங்க வந்துட்டு லாஸில் தான் இருப்பானுங்க. அது அவனுங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே அவனுங்க என்ன பண்ணுவானுங்களா, லாஸ் பண்ணுவானுங்க. சரிங்களா? இப்போ இன்ஸ்டிடியூஷன் மட்டும் ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணுவானுங்களாம் கிடையாது, கண்டிப்பாக அவனுங்களும் லாஸும் பண்ணுறானுங்க மார்க்கெட்டுக்குள்ளார. சரிங்களா? அது எப்போல்லாம் பண்ணுவானுங்கிறது நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறது தான். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மார்க்கெட்டை பார்க்குறோன்னு தான் முக்கியம். ஆர்டர் பிளாக் இருக்குது, பிளைண்டாக போயிட்டு ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்து லாஸ் வாங்குறதுக்கும் ஒரு ரீசனோட தெரிஞ்சு லாஸ் வாங்குறதே பெட்ரு. சரிங்களா? அப்போ இவன் வரும்போது ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வரான், ப்ராப்ளி கண்டிப்பாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வருவான். இப்போ என்னன்னா, கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இங்கே அவன் செல் பண்ணிவிட்டு இங்கே அகெயின் ஒரு ஹியூஜாக ஒரு பை போடுறான். ஸோ என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுறான். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு இம்பேலன்ஸ் ப்ராப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ன பண்ணுதான், இங்கே ஒரு செல் பண்ணிட்டு இருக்கிறானா. கிளியர்? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அகெயின் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வரும். நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சராகவே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அகெயின் மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் வச்சுட்டு வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த லோலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹை. சரிங்களா? இந்த ஒரு ஹையை நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு, இதுக்கு கீழே 0.5க்கு கீழே இருக்குது எல்லாமே டிஸ்கவுண்ட்டு. ஸோ மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே ப்ரீமியம். இப்போ என்ன லாஜிக் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லாஸை அவன் மேலே போகிறான் அப்படின்னா அவனுக்கு லாஸ்ன்னு சாரி, இங்கே இருக்கக்கூடிய செல் பாயிண்ட்டுக்கு மேலே போகிறான் அப்படின்னா அவன் லாஸு. அப்போ லாஜிக்கலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்னா அது பிரேக் ஈவன்னு சொல்லணும். இன்ஸ்டிடியூஷன் பிரேக் ஈவனில் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா? ஸோ மார்க்கெட்டு எப்பயுமே அந்த ஒரு பிரேக் ஈவனில் மார்க்கெட் கட் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட எஃப்இஜி. சரிங்களா? எஃப்இஜின்னு நம்ம ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டு ப்ராப்ளி மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல வராமல் இந்த ஒரு எஃப்இஜிலேருந்து மார்க்கெட்டை ஒரு ரிவர்ஸ் பண்ணுறான்னா ஒரு மைனர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக், ஏன்னா நம்ம ப்ராப்ளி நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக்ஸில் தான் என்ட்ரி போடுறோம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக்லேருந்து அவன் போகிறான் அப்படின்னா ஒரு நல்ல மேஜர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறான்னு தான் அர்த்தம். நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை அவன் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் யோசிங்க, அப்போ இந்த லோ அவன் எடுத்துகிட்டு போனான்ல ப்ரோ, இன்னுமே லிக்விடிட்டி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கே அவன் ஹியூஜாக என்ன பண்ணி வச்சிருக்கான், பை பண்ணி வச்சிருக்கான். அப்போ இதுக்கு கீழே போனாலும் அவனுக்கு லாஸ் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அவன் எஃப்இஜில இருந்து போகிறான், ஏன் இந்த ஒரு ஹைல இருந்து, அதாவது நம்ம சப்போர்ட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த ஒரு சப்போர்ட் லைன்லேருந்து ஏன் போகிறாங்கிறத கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் மார்க்கெட்டுக்குள்ளார நடக்கும்னா நான் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு லாஜிக்கலாக இதுதான் நடக்கும். நான் வந்துட்டு ப்ரூஃபோட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மார்க்கெட்டுக்குள்ளார இந்த மாதிரி லாஜிக் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. கிளியர்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜியில் மார்க்கெட் போகிறான்னா ஒரு மைனர் லாஸ். சரிங்களா? அந்த ஒரு லைன்லேயே சப்போர்ட் லைனில் போகிறான் அப்படின்னா, அதாவது அவங்க செல் பண்ண இடத்துலேயே அவன் வந்துட்டு போகிறான் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பிரேக் ஈவன். சரிங்களா? மேலேயே கட் ஆஃப் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னா அது ஒரு லாஸ், ஒரு மைனர் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி மார்க்கெட்டை இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்குள்ள வந்துட்டு தான் போவாங்க. சரிங்களா, இந்த ஒரு செல் ஏரியாவுக்குள்ள வந்துட்டு தான் போவாங்க. கிளியர். இப்போ யோசிக்கலாம் ப்ரோ, ஏன் இவங்க லாஸ்ன்னு தெரிஞ்சும் அதை கட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். லிக்விடிட்டி. எப்பயுமே அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. லிக்விடிட்டி தான் அவங்களுக்கு வேணும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி இஸ் த மெயின். சரிங்களா, லிக்விடிட்டி தான் இங்கே மெயின். அப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, இவனுங்க லாஸ் பண்ணுறானுங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு போவானுங்க. சரிங்களா, அந்த புல் பேக்லாம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. அப்போ லிக்விடிட்டி வச்சுட்டே போவான். அப்போ திரும்புறதுக்கு அவனுக்கு ரீசன் வேணும். அப்போ திருப்பியும் அவன் செல்லை போட்டு அவன் திருப்பியும் வரான் அப்படின்னா ஒரு ரீசன் இல்லாமல் செல் பண்ண முடியாது. ரைட், கரெக்டாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே செல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரீசனோட செல் பண்ணணும். ரைட். அப்போ என்ன சொல்லி செல் பண்ணுவாங்க? எனக்கு இங்கே வந்துட்டு நிறையா பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது, ரீட்டைலோட பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் மார்க்கெட் எடுத்துட்டு, அதாவது நம்மளோட எஸ்எல் எடுத்துட்டு, சாரி அது பெண்டிங் ஆர்டர்ஸில் நம்மளோட எஸ்எல் எல்லாம் மார்க்கெட் எடுத்துட்டு அகைன் அவன் என்ன பண்ணுவான்? பை தான் போக போகிறான். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? அதாவது லாஜிக்கலாக நீங்களே யோசிச்சு பாருக்கலாம். ஆர்டர் பிளாக்னு ஒன்று பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையிலேயே ரீசன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் நீங்களே உங்களுக்கு அதாவது கேட்டுவாங்க, கொஸ்டின் கேட்டுவாங்க. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு ஃபாரின் மார்க்கெட்டில் ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா வித்தவுட் ரீசன் ஒரு ஆர்டர் பிளாக்னா எதுக்கு அவன் வரான், எதுக்கு அங்கேருந்து மேலே போகிறாங்கிற ரீசன் நமக்கு வேணும். சரிங்களா, வித்தவுட் ரீசன் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபெயிலியர் நோக்கி தான் போகும். ஃபஸ்ட்டு கான்செப்டை குத்து வச்சுவாங்க. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து போகிறாங்கன்னா நமக்கு ரீசன் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் திங், நம்ம ஏன் அந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ட்ரி போடுறோம்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கும். சரிங்களா, இப்போ நான் இங்கே என்ட்ரி போடுறேன். ஃபர்ஸ்ட் திங், அவங்க செல் பண்ண ஏரியாவில் நான் என்ட்ரி போட்டு என்னோட ஸ்டாப் லாஸை இந்த லோ அவங்க பை பண்ணல நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டாப் லாஸாக போடுறேன். நெக்ஸ்ட் திங், டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹை வரையும் வைக்கிறேன் அப்படின்னா ப்ராப்ளி எனக்கு ஒரு 1:1 வருது. அப்போ நம்ம ஏன் ப்ரோ இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரிஸ்க்கை கம்மி பண்ணிட்டு ரிவார்டு அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடுறோம். இந்த ஒரு லாஜிக்கு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, எஃப்இஜியில் நம்ம என்ட்ரி போடுறோம் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு. ஆர்டர் பிளாக்ல நான் என்ட்ரி போடுறேன் ரிஸ்க் கம்மி பண்ணுறது. எனக்கு 1:4 வருதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல தான் நான் என்ட்ரி போடுவேன். ரைட். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட் வேணும். இந்த ஒரு லோல இருந்து அவன் ஹை உண்மையிலேயே அவன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறானா இல்லையாங்கிறது இந்த ஒரு லோல வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராபப்ளி இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு வச்சுக்கணும்ல ஏன் வந்துட்டு அந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நம்மளோட என்ட்ரி எப்பயுமே ஆர்டர் பிளாக் தான். ஆர்டர் பிளாக் ஒரு எஃப்இஜி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மெயினாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரில. ஸோ இதுதான் லாஜிக்கல் வைஸாக நீங்கள் லேர்ன் பண்ணோன்னா இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மார்க்கெட் லாஸ் பண்ணுது, ரியல் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பிஃபோர் என்ட்ரி நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஒரு லாஸ் அவன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அப்போ அந்த லாஸை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அவன் வரான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்குள்ளார. ஒன்ஸ் இந்த லாஸை அவன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டான், ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டான்னா அவனோட பையை வந்துட்டு என்ன பண்ணுவான்? ஏன்னா இங்கே இருக்க செல்லை வந்துட்டு இங்கே கட் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே அடித்த பையன் என்ன பண்ணுவான்? கண்டினியூ பண்ணுவான். இது லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ரியல் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி ப்ராப்பராக செலக்ட் பண்ணலான்னு தான் இந்த ஒரு வீடியோவில் நான் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை வச்சு நீங்கள் நல்லா மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா, நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுனால டைம் வேஸ்ட் ஆகாது. சரிங்களா, நான் கண்டிப்பாக அதுக்கான ஒர்த்து கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நம்ம ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கிளியர். ஸோ பிஃபோர் என்ட்ரிங், அதாவது லைவ் சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் என்னென்னு பார்க்கணும் மெயினாக. சரிங்களா, ஸோ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்பு. சரிங்களா, நமக்கு இப்போதைக்கு நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா வெறும் 2 டைப் ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக்கு. கிளியரா, ஒரு ஸ்ட்ராங்கான இம்பல்சிவ் மூவ்க்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக். கிளியரா, அப்போ இதுக்குள்ளார வந்து ஆர்டர் பிளாக்னா என்னது? இப்போ ஒரு நான் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போகுது அப்படின்னா அது ஆப்போசிட் கலர் என்னது? பிளாக். ரைட். ஸோ என்னோட கான்செப்ட்டுக்கு அது பிளாக் கலர் கேண்டில். ஸோ நீங்கள் ஒரு சார்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். கிளியர். ஸோ இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அது கம்பல்சரி. எஃப்இஜி இஸ் மேண்டட்ரி.
ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுவும் சேம் இதே தான். ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50% ஆர்டர் பிளாக். கிளியரா? அது எனிதிங், அது பிளாக்காகவும் இருக்கலாம், சரிங்களா, ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த ஒரு அப் ட்ரெண்டுக்கான கேண்டிலாகவும் இருக்கலாம், சரிங்களா, சேம் ட்ரெண்ட். கிளியர்? ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 50%. 50% நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு விக்கோட மார்க்கெட் பாடி க்ளோஸ் சின்னதாக இருக்கும், சரிங்களா, அதை தான் நான் 50% ஆர்டர் பிளாக்னு சொல்கிறேன். கிளியரா? ஸோ இதை தான் நம்ம ஆர்டர் பிளாக்னு நம்ம எடுக்க போகிறோம். இது ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ இது ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக். இது பார்த்தீங்கன்னா 50% ஆர்டர் பிளாக், போரிங் கேண்டில் சொல்லலாம், சரிங்களா. ஸோ இது 50% ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ நான் உங்களுக்கு லைவ் சார்ட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன். எல்லா இதுலேயும் நம்ம பார்க்கலாம், இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்கலாம். மெயினாக ஃபாரெக்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபாரெக்ஸில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம், சரிங்களா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, மெயினாக உங்களுக்கு என்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்வீப் பண்ண ஆர்டர் பிளாக் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக், சரிங்களா. ஒரு பை சைடு எடுத்துட்டு செல் சைடு எடுத்துருக்கிறான், அது யாரால எடுக்க முடியும்? இன்ஸ்டிடியூஷனால எடுக்க முடியும். அப்போ அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு ஆர்டர் பிளாக் வரான். அந்த ஆர்டர் பிளாக் தான் வரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன், கிளியர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, ப்ராப்ளி இந்த இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துருக்கிறான், சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு மாறாமல் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை பாயிண்டாக இருக்கலாம், ஏன்னா இதுவும் ஒரு ஹை ப்ராபர்ட்டி ஆர்டர் பிளாக் தான். ஸோ இதை கூட நம்ம விட்டுலாம், ஏன்னா கான்செப்ட் வைஸ் இது நமக்கு தெரியாதுங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறான், ஒரு பை சைடு எடுத்துட்டு ஒரு செல் சைடு எடுத்துக்கிறான். அதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம பார்க்குறோங்களா. ஒரு நல்ல அக்ரெசிவ் மூவ்மெண்ட். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பை சைடு எடுக்கிறதுக்கு அவன் பாருங்க என்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு, நான் தான் உங்களுக்கு கான்செப்டே சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு அந்த ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துருக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ தட்ஸ் அ இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட், சரிங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க, இந்த ஒரு பை சைட் லிக்விடிட்டி, மைனர் பை சைட் லிக்விடிட்டி. ஆமாம், இங்கேயும் ஒருத்தன் செல் பண்ணியிருக்கிறான், ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு அந்த ஒரு பை சைடு எடுக்கும்போது பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் இருக்குதுங்களா. அகைன் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கொடுத்துருக்குறான். அப்போ என்னன்னா உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஒரு லோ, அதாவது கரண்ட்டாக இங்கே ஒரு பையிங் போட்டிருக்கிறான். அந்த பைக்கு கீழே அவன் வரான் அப்படின்னா அது கம்பல்சரி அது ஒரு லாஸாக தான் இருக்கும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இடத்துல நம்மளோட செட்டப்ஸை நம்ம போட்டு பார்க்குறோம். செட்டப்ஸ்னு சொல்கிறத விட அந்த ஒரு இடத்துல ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணுறோம், ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக், கிளியரா. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்டு, கிளியர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்ட்ராங்கான இம்பல்சிவ் மூவ்மெண்ட் வந்திருக்கிற ஒரு ஆப்போசிட் கலர் ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கு கம்பல்சரி ஸ்வீப் ஆகுறோங்களா. என்ன உங்களுக்கு லாஜிக்காக புரியுது, ஒரு பை சைடு எடுத்துருக்கிறான், மைனர் பை சைடு லிக்விடிட்டி எடுத்துருக்கிறான். அகைன் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்ட்ராங்கான லோ வச்சிருக்கிறான். ஸோ அப்போ அந்த லாஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அவன் அந்த ஆர்டர் பிளாக்குள்ளாரே வரான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இத்தனை எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ரைட். ஸோ நான் வேறு சார்ட்டில் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், லைக் யூஎஸ் ஆயிலெலாம் நம்ம வந்துட்டு அந்த ஒரு வார் சுச்சுவேஷனில் கூட ஒரு ஸ்ட்ராங்கான கிராஷில் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தோம், சரிங்களா. 1 ஹவர் சார்ட்டில் அந்த ஒரு வார்னால ஒரு நல்ல ஒரு கிராஷ் ஆச்சுங்களா, மார்க்கெட்டு கோல்டு மாதிரி கிராஷ் ஆச்சு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், அதே மாதிரியே மார்க்கெட்டு போயிடுச்சு, அது வேற விஷயம், சரிங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், ஒரே ஒரு விக்கு, நான் தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் வரணும் மார்க்கெட்டுக்குள்ளார. இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு, இங்கே பாருங்களேன் அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு. இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டி ப்ளஸ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய செல் சைடு லிக்விடிட்டி எடுக்கும்போது வந்துருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 கேண்டில் அப்படி இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டான், இந்த ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டான், சரிங்களா. அப்போ அவன் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணுறான், ஒரு பை சைடு கலெக்ட் பண்ணுறான், அதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு பார்க்குறீங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அகைன் மார்க்கெட் அங்கே வந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஸ்டில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, சரிங்களா. இப்போ கரண்ட்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் இருக்கும், கிளியர். எனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே ஒரு ஸ்வீப் வச்சிருக்கிறானுங்களா. ஸோ அந்த ஸ்வீப் எடுக்கிறதுக்கு அவன் இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணியிருக்கிறானான்னு பாருங்கள். எஸ், செல் பண்ணிவிட்டு அகைன் பை பண்ணியிருக்கிறான் ஸ்ட்ராங்காக. இங்கே இருக்கக்கூடிய பை சைடு எடுத்திருக்கிறான்.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக். ஸோ வந்துட்டு அவன் போயிருக்கிறானுங்களா. ஸோ தான் இப்போ அவன் அந்த ஆர்டர் பிளாக் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹைக்கு மேலே அவன் வச்சுட்டு போனானுங்களே, அது மெயினாக வந்துட்டு அவன் லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு போகிறான்னு அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜியில் கூட அவன் ரிவர்ஸ் ஆகலாம். மேபி அந்த எஃப்இஜியில் தான் அவன் ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ இது என்னன்னா அவனோட லாஸை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு போகிறான்னு தான் அர்த்தம். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய பை சைடில் எடுத்துட்டு இங்கே பை பண்ணதை இங்கே இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடில் கூட அவன் வந்துட்டு கட் ஆஃப் பண்ணிட்டு அகைன் செல் பண்ணலாம். இல்லையா? ஸோ இது நான் நிறைய எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்வீப்புக்கு முன்னாடி வர்ற ஆர்டர் பிளாக் தான் நம்ம ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். கிளியரா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே ஒரு ஸ்வீப் வச்சுருக்கானுங்களா. இந்த லைனில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்வீப் வச்சுருக்கிறான். ஸ்வீப்பை அந்த ஒரு பை சைடு எடுக்கும்போது அந்த மூவ்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மூவ்மெண்ட்டை பாருங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் தான் ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக். கிளியர்? ஸோ இது ஒரு ஆர்டர் பிளாக். இதை வச்சு நீங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே பில்ட் பண்ணலாங்க. நம்மளோட கம்யூனிட்டி மெம்பரும் இந்த மாதிரி தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய இங்கே என்ன பண்ணுறான், ஸ்வீப் வைக்கிறானுங்களா. இங்கே இருக்கக்கூடிய பை சைட் லிக்விட்டியை இங்கே எடுத்துருக்கிறான், அகெயின் செல் பண்ணியிருக்கிறான். அப்போ இதுதான் ப்ராபப்ளி இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக்கு. அங்கேருந்து நம்ம நினச்ச மாதிரியே செல் பண்ணிட்டான். மார்க்கெட் செல் பண்ணியிருக்கானுங்களா. லாஜிக்கை பார்த்தாலே உங்களுக்கு பாதி இது போயிடும். இங்கே பண்ணிங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கிறான் மார்க்கெட்டு, சாரி இங்கே ஒரு செல்லிங் வச்சிருக்கிறான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பை சைடு எடுத்துட்டு இங்கே செல் சைடு எடுத்துருக்கானுங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக். கிளியர்? நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்துருக்குது பார்த்தீங்களா. திஸ் இஸ் ஹவ் த ஆர்டர் பிளாக்ஸ் ஒர்க்ஸ். சரிங்களா, நான் இது எல்லா இடத்துலையும் நான் எக்ஸாம்பிள் ஷோ பண்ணலாம். ஸோ லைக் யூரோ எல்ஜி, இப்போ யூரோ எல்ஜியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நான் மார்னிங் பார்த்தேன், இங்கே இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விட்டி அவன் எடுத்துட்டான். எடுக்கும்போது ஒரு மூவ்மெண்ட் வந்துருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு எடுக்கும்போது 2 கேண்டில் தூக்கியிருக்கிறான். தூக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறான், இங்கே இருக்கக்கூடிய பை சைடையும் எடுத்துருக்கிறான். அப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆர்டர் பிளாக்னா இந்த ஒரு 50% ஆர்டர் பிளாக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ங்களா. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறான் மார்க்கெட்டு, அங்கேருந்து போயிருக்கிறான். தெரியுதுங்களா, அந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்தவன் தான் அப்படியே போயிட்டுருக்கிறான். கிளியர்? ஸோ மார்க்கெட்டுக்குள்ளாரா ஆக்சுவலாக இது தாங்க ஒர்க் அவுட் ஆகுது. நான் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதுல நான் என்னோட இதில் நான் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம பிளைண்டாக போயிட்டு எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரியே ஒரு ரீசன் வச்சு எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குதுங்களா. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் தான் தெரியுது. நான் சில்வர் பார்த்தீங்கன்னா நான் ஒன் டேல கூட நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட நான் சொல்லியிருந்தேன். சில்வர் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஆல் டைம் ஹை எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்னு நீங்கள் பாருங்கள், ப்ராப்பராக பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறானுங்களே. இங்கே இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டி எடுத்திருந்தான். செல் சைட் லிக்விடிட்டி மீன்ஸ் அந்த ஒரு புல் பேக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கவுண்ட்ற பாருங்கள், யூடியூப்பில் கூட இருக்குது. அந்த ஒரு புல் பேக்கோட லோவை எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹையை எடுத்துருக்கிறான். அப்போ லோவை எடுத்துறான். அப்போ அந்த லோவை எடுக்கும்போது வர்ற மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இங்கே பாதி இது வந்துட்டு நமக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா, அவ்வளோ தூரம் வராத மூவ்மெண்ட்டு அந்த லோ எடுக்கும்போது வருது பார்த்தீங்களா. அகைன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு ஸ்ட்ராங்காக இங்கே இருக்க பை சைட் லிக்விடிட்டி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டபுள் டாப்பை வெறும் ஒரே கேண்டில் தூக்கியிருக்கிறான் பாருங்க, தெரியுதா. அப்போ அந்த இம்பல்சிவ் மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி வர்ற ஆர்டர் பிளாக் தான் ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக். ஸோ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அங்கே போனவன் இந்த ஆர்டர் பிளாக்ல வந்துட்டு தான் போயிருக்கிறான், ஆல் டைம் அடிச்சிருக்கிறான் சில்வரு. சரிங்களா, இது எல்லாமே நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது தான். கிளியர்? ஸோ லைக் கோல்டாக இருக்கலாம், யூஎஸ்டி ஜேபிஓஏ. சரிங்களா, யூஎஸ்டி ஜேபிஓலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கிறான், ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். ஸ்வீப் பண்ண அவ்வளோ தூரம் வராத மட்டும் ஸ்வீப் பண்ணும்போது ஒரு 2 கேண்டில் தூக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பை சைடு எடுத்துருக்கிறானுங்களா. அப்போ இங்கே இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட். ஸோ இங்கேருந்து அவன் பையாக இருக்கிறான். கிளியர்? ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நான் பார்த்த வரையில.
பிளைண்டா போயிட்டு ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி எடுக்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உண்மையிலேயே அவன் செல் பண்ணியிருக்கிறானா பை பண்ணியிருக்கிறானான்னு இங்கே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ யூரோஎல்சி கோல்டு நான் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஒரு 1 hour நீங்கள் போனீங்கன்னா யூரோஎல்சியில், சாரி 1 hour, 1 hourல எனக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்களேன். இங்கே இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டி, சரிங்களா, கடைசியாக இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டியாக மார்க்கெட் எடுத்துட்டு இங்கே அகெயின் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துருக்கிறான். ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு அக்ரெசிவாக ஒரு பை கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹையை உடச்சிருக்கிறானா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோங்களா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கேருந்து தான் அவன் பை ஆகிருக்கிறான். கரண்ட்டாக இங்கேருந்து தான் அவன் போயிட்டு இருக்கிறான். சரிங்களா? ஸ்டில் அவன் போயிட்டு தான் இருக்கிறான். இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் வியூ பாயிண்ட்டை மாற்றினாலே நம்ம போதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நான் இன்னுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு சார்ட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். லைக் ஸ்வீப்பு. நான் ஏன் இதை வந்துட்டு நான் முக்கியமாக சொல்கிறேன், ஸ்வீப்புங்கிறது தான் மெயினு. இந்தியன் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக லைக் இதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையிலும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு தான் அவங்க மெயினாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது மச் மோர் சேஃப் தான் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ ஏயுடியூஎஸ்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே ப்ராப்ளி நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீப் வந்துட்டு மெயினாக வேணும். சரிங்களா? எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கிறான். ஸ்வீப் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்துருக்குது மார்க்கெட்டுக்குள்ளார. ஸோ இந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ணியிருக்கிறான். சரிங்களா? பிரேக் பண்ணிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு, அப்போ இந்த ஸ்வீப் வச்ச ஆர்டர் பிளாக்கு எனக்கு ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக். இதே ஏயுடியோட 1 day சார்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுல நிறையா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது. இங்கே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே அவன் செல் ஆர்டர் போட்டிருக்கிறான். ரைட்? இங்கே செல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய செல் சைடை அவன் எடுத்துருக்கிறான். அகெயின் ஒரு பை சைடு எடுத்துருக்கிறான். பை சைடு அதாவது லைக் பை என்ட்ரி போட்டு இங்கே இருக்கக்கூடிய பை சைடு லிக்விடிட்டி எடுத்துருக்கிறான். இப்பயும் நான் சொல்கிறது தான் அவங்க மார்க்கெட்டுக்குள்ளார பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் ஒன்று சொன்னார், அவர் சொல்கிறதான் நடக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் நம்ம கையில் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்குறானா இல்லை. அப்போ என்னன்னா நம்மளே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறோம். ரைட்? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் மார்க்கெட்டை பாருங்கன்ற. இப்போ அவன் செல் பண்ணிவிட்டு இது வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், வித் ரீசனோட இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அகெயின் பை பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான், நான் சொன்ன மாதிரி சும்மா அவன் லாஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் இந்த ஹையை தாண்டி போனால் லாஸ். அவன் என்ன பண்ணுவான், ஒரு புல் பேக் கொடுத்துட்டு போகிறான். அப்போ இந்த புல் பேக்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த லோ இல்லாமல் மார்க்கெட்டில் இன்டியூஸ்மெண்ட், அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கடைசியாக இருக்கிற ஃபைனல் ஆர்டர் பிளாக்லேருந்து அவன் போயிருக்கிறான். ரைட்? ஸோ இது போன மாதம் டிசம்பர் மந்த் நடந்தது. சரிங்களா? போன வருஷம் 2025. நிஃப்டியில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிஃப்டிலையும் இது ஒர்க் ஆகுதுங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இது ஒரு லைக் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இது கேப் அப் இருக்கும். நான் வந்துட்டு பொதுவாக இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ண மாட்டேன், மெயினாக ஃபாரெக்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதனால் நான் இந்தியன் மார்க்கெட் நான் பொதுவாக பார்க்கறது இல்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்காக நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை வந்துட்டு சூஸ் பண்ணுறது ஒருத்தர். ஸோ இங்கே நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ரைட்? இது பார்த்தீங்கன்னா 2023 சாரி 2024 ஜனவரி 23. இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஒரு ட்ரெண்ட் லைனில் வச்சுருக்கிறான். ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்னை என்ன பண்ணுறான், ஒரே கேண்டில் தூக்குறான். ஒரே ஒரு 4 hour கேண்டில் வச்சு மொத்தமாக தூக்கிட்டான். இருக்கிற லிக்விடிட்டி அப்படியே தூக்கிட்டானுங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்ல இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட்டு, அப்படியே செல் பண்ண மாதிரியே பை பண்ணியிருக்கிறானுங்க. அந்த ஹை போகிற வரையும் நல்லா பை பண்ணிவிட்டு அங்கே தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நான் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன சின்ன புல் பேக்லாம் இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறானுங்க. இன்டியூஸ்மெண்ட் டாப்பிக்லாம் நம்ம போட்டுருக்குறோம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்வீப்பு மார்க்கெட் பண்ணிவிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்களா, இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய டிமாண்டு ஹைலி 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 வேலிட் ஆர்டர் பிளாக். சரிங்களா? அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள்.
நீ யோசிக்கலாம். ப்ரோ அவன் எங்கேயோ போயிட்டு வந்துட்டானே ப்ரோ, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்கலாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு ப்ரூஃபை நான் ஷோ பண்ணுறேன். ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது வந்துட்டு கரெக்டாக 100% மிட்டிகேஷன் பண்ணவன் அப்படியே போயிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே எதனா ஒரு செல் ஷேர் லிக்விடிட்டி எடுத்துருக்கிறான். அந்த எடுத்துருக்கிறான் பார்த்தீங்களா? எடுக்கும்போது ஒரு சிஹெச்எஸ்சிஹெச் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு இங்கே மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறதுக்கு வரான் அப்படின்னா இதுதான் நமக்கான பை சைடு. நீங்கள் இங்கே என்ட்ரி போகிறீங்கன்னா இந்த ஒரு பை சைடு தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 4 ஹவர் 1 டே 1 மந்த் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பார்க்கணும். அப்போ இங்கேருந்து தான் வந்திருக்கிறான். அப்போ ஆர்டர் பிளாக்னு ஒன்று எடுத்திருந்தான் அப்படின்னா அப்போ என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய செல்லிங்காக, அதாவது இங்கே பண்ண செல் பண்ண லாஸை வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு வரான். அப்போ ரெக்கவர் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய பையை வந்துட்டு கண்டினியூ தான் பண்ணுவான். அப்போ இந்த ஹை வரையும் கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இங்கே என்ன பண்ணுறான், இங்கே செல் பண்ணிட்டு அகைன் பை பண்ணியிருக்கிறான். இந்த லோக்கு கீழே வந்தாலே அவனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஒரு லாஸை ரெக்கவர் பண்ணுறான்னு தான் நம்ம சொல்லுவோம். ஃபைனலாக 100% மிட்டிகேஷன் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய பை சைடை அவன் டார்கெட் பண்ணியிருக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய பை சைடை மார்க்கெட் டார்கெட் பண்ணியிருக்கான். ஸோ அங்கேருந்து தான் இப்போ சடனாக ஃபால் ஆகுது மார்க்கெட்டு கரண்ட்டாக. ஸோ போகும்போது இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஷார்ட்டாக ஒரு இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனு, அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் கண்டினியூஸாக ஒரு ட்ரிபிள் பாட்டம் வச்சுருக்கிறான். அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டான். ஸ்வீப் வச்ச கையோட அப்படியே ஏற்றிருக்கிறான் மார்க்கெட்டை. இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டர் பண்ணியிருக்கிறாங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட். கிளியர். நேராக என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்லாம் அவன் டேப் பண்ணிட்டான். டேப் பண்ணிவிட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பை சைடை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் எங்கேருந்து வரான்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்தவன் இந்த பை சைடில் இந்த ஒரு பை சைடை நீங்கள் இனிஷியலாக டார்கெட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ப்ராபப்ளி மார்க்கெட் அங்கே தான் போயிருக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பத்திராவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வீப் வச்ச டிமாண்டுங்கிறது ஹைலி வேலிட். கிளியர். ஸோ நான் வந்துட்டு பிடிசி அண்ட் ஏயுடி ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ஏயுடி கேடு, சரிங்களா, ஏயுடி கேடு 4 ஹவர். இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை எடுத்துருக்கிறான். ரைட். இந்த ஒரு லோவை எடுத்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட்டு தெரியுதா, நல்ல ஒரு மூமெண்ட்டில் லோ எடுத்துருக்கிறான். அதே மாதிரி இந்த ஒரு ஹை எடுத்துருக்கிறான். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான், இந்த ஒரு கேண்டில். அப்போ இதுதான் இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். ரைட். என்ன பண்ணுறான், அவ்வளோ தூரம் வந்தவன் அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் பிளாக்ல வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்குறான். சரிங்களா? இந்த ஒரு டபுள் டாப்பை தான் நம்ம வந்துட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் நடக்குதுங்கிற இவ்வளோ எக்ஸாம்பிள் நான் காட்டியிருக்கிறேன். சரிங்களா? ஒரு லைன் போகுதுன்னா அதில் எல்லாமே நான் வந்துட்டு ஷோ பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்வீப்புக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த ஸ்வீப்பு நம்மளால் பண்ண முடியாதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறேன். இன்ஸ்டிடியூஷனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு ஸ்வீப்பு இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். ஸோ அவனை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு செல் பண்ண ஏரியாவை அவன் கட் பண்ணணும். கட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே செல் பண்ண தான் அவன் லாஸ் பண்ணுறான். அப்போ இங்கே பை பண்ணியிருக்கிறான். ஹியூஜான இம்பேலன்ஸ் மூவ்மெண்ட் வரணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் மார்க்கெட் அப்ரோச் பண்ணிங்கன்னா சந்தேகம் வராது, டவுட்டுங்கிறது உங்களுக்கு வராது. எந்த ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணோம் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டவுட்டும் வராது. கிளியர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோடய நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எப்போனாலும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சு கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டோட நான் அப்கமிங் டாப்பிக்கில் நான் அப்லோடு பண்ணுறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு பயோவில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் குரூப்பும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.